இங்க எப்பவும் போல மீனா பூவெல்லாம் எடுத்துட்டு வியாபாரத்துக்கு கிளம்புறாங்க. அப்ப பார்வதி ஆண்டி மீனாக்கு கால் பண்ணி, "எனக்கும் கொஞ்சம் பூ கொண்டு வந்து குடுத்துருமா" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே மீனாவுமே சரி அவங்களுக்கு தேவையான பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு, டைரக்ட்டா ஃபர்ஸ்ட் பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாரி நம்ம அம்மா கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வராங்க. அதுக்கேத்த மாரி பூவ எடுத்துட்டு போயிட்டு பார்வதி ஆண்டி வீட்ல குடுக்குறாங்க. குடுத்த உடனே பார்வதி ஆண்டி, "வாம்மா உட்காருமா, ஏதாவது டீ சாப்பிட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டீ போட்டு குடுக்குற மாரி குடுக்குறாங்க. டீ குடிச்சிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் மீனா கிட்ட, "பரவாயில்லம்மா, சொல்லப்போனா இங்க என் விஜயா வீட்ல நீங்க 2 பேருமே நல்ல மருமக. நீயும் சரி, ரோகிணியும் சரி, எப்பவுமே விஜயாக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம பாத்துக்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க மீனாவும், "பரவாயில்ல அத்த, நீங்க எப்படியாவது சொன்ன மாதிரி அந்த பணம் ₹2,00,000 கிடைச்சதுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையும் இல்லாம இந்த வேலை எல்லாம் ஈஸியா முடிஞ்சுச்சு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல பார்வதியும், "இதெல்லாம் என்ன சேராதுமா, இதுக்கெல்லாம் காரணம் ரோகிணி மட்டும்தான். அவ தான் உன் மேல எந்த ஒரு களங்கமும் இருக்கக்கூடாது. மீனாவை யாரும் அப்படி பேசக்கூடாதுங்கிறதுக்காக தன்னோட தாலிக்குடிய வித்து ₹2,00,000 என்கிட்ட எடுத்துட்டு வந்து குடுத்தாம்மா. அவ குடுத்ததுனால தான் இன்னைக்கு உன் மேல எந்த ஒரு பழியும் இல்லாம இருக்கு" அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்றாங்க. இத கேட்டோனேங்க மீனாவும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, "என்ன சொல்றீங்க? அப்ப உண்மையாலுமே அந்த ₹2,00,000 கிடைக்கலையா? அத ரோகிணி தான் கொண்டு வந்து குடுத்தாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்பதான் எங்க பார்வதிக்கு புரியுது. ஐயோ! அப்போ ரோகிணி உன்கிட்ட சொல்லலையா? நான் சொல்லியிருப்பான்னு நெனச்சுட்டு உன்கிட்ட சொல்லிட்டேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்த வெளியில சொல்லிறாதம்மா. ரோகிணி ஆல்ரெடி இத யார்ட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தா. எல்லாம் உன் நல்லதுக்காகத்தான். உன் பேர் கெட்டுறக்கூடாது. அது மட்டும் இல்லாம விஜயா உன் மேல ரொம்பவே கோபத்துல இருக்கா. மறுபடியும் கோபம் அதிகமாயி உன்னையும் முத்தையும் வீட்ட விட்டு துரத்துறதுக்கு ஏதோ பண்ணிருவாங்கிறதுக்காக தான் ரோகிணி இதெல்லாம் பண்ணா. அதனால எதுவும் தப்பா நெனச்சுக்காத. அதே நேரம் ரோகிணி நல்ல பொண்ணுதாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பார்வதியும் உள்ள போறாங்க. இன்னொரு பக்கத்த கேட்டுட்டு இருக்க மீனாக்கு பயங்கரமா ரோகிணி மேல சந்தேகம் வருது. சொல்லப்போனா எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் ரோகிணி எனக்காக சப்போர்ட் பண்ணது கிடையாது. அத விட முக்கியமா என்னை ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல தள்ளி விடலாம்னு சொல்லி தான் பார்த்தாங்களே தவிர, எதுக்காகவும் அவங்க என்ன காப்பாத்துனது கிடையாது. அப்ப எதுக்காக சம்மந்தமே இல்லாம அவங்க இந்த விஷயத்துல எனக்கு ₹2,00,000 கொடுக்கணும். அதுவும் தன்னோட சொந்த நகைய வித்து இத பண்ணணும். இது எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த சிந்தனையோட தன்னோட அம்மாவோட கடைக்கும் போறாங்க. அங்க போயிட்டு தான் அம்மா கிட்டயும் சரியா பேசாம ரொம்பவே அமைதியா இங்க ரோகிணி சொன்ன விஷயத்தெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல முத்துவுமே கால் பண்ணி, "எங்க மீனா இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "இந்த மாதிரி அம்மா கடையில தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி, நான் அங்க வந்துடுறேன். நம்ம ஒண்ணா கிளம்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே கார் எடுத்துட்டு இங்க டைரக்ட்டா மீனாவோட அம்மா கடைக்கு வராங்க. அங்க மீனாவையும் கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறப்போ, இங்க மீனாவும் ரொம்பவே சேடா இருக்காங்க. "என்னாச்சும்மா, ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப போற வழியில இந்த பக்கம் மீனாவுமே, "இல்லங்க, எனக்கு ஒரு விஷயம் இந்த மாரி பார்வதி ஆண்டி மூலமா தெரிய வந்துச்சு. அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் யோசிச்சுட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்துவுமே, "எதா இருந்தாலும் சொல்லு, பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு இந்த மாரி மீனாவுமே, "இந்த மாரி ரோகிணி தன்னோட நகையெல்லாம் வித்து என் மேல இருக்கிற பழிய போக்குறதுக்காக தான் இங்க பார்வதி ஆண்டிட்ட ₹2,00,000 பணம் குடுத்துருக்காங்க. அந்த பணம் அங்கிருந்து கிடைச்சுச்சுன்னு சொல்லி பொய் சொல்லவும் சொன்னது அவங்க தான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோனே முத்து பயங்கரமா டவுட் ஆகுறாரு. ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் மீனாவுமே, "ஒருவேளை அங்க ரோகிணிக்கு என் மேல மறைமுகமான அன்பு இருக்கும் போல இருக்கு. அதனால தான் எனக்கு இந்த ஹெல்ப்ப பண்ணியிருக்காங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா முத்து சரியா யோசிச்சுட்டு, "இங்க பாரு மீனா, அவ உன் மேல ஏன் பழிய துடைக்கணும்? நீ திருடவே கிடையாது. அப்ப எதுக்கு நீ அந்த பழிய ஏத்துக்கணும்? அந்த பழிய அவ துடைக்கணும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பணத்த எடுத்தது அவளா தான் இருக்கும். அதுக்காக தான் அவ மேல எந்த ஒரு தப்பும் வந்துராம இந்த பணத்த மறுபடியும் திருப்பி வைக்கிற மாரி வச்சு நல்ல பேர் வாங்கிட்டா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இத கேட்ட மீனாவும், "ஏங்க அத பண்ண போறாங்க அவங்க? சொல்லப்போனா அவங்களுக்கு அப்படி ஒரு அவசியமே கிடையாது" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "நீ நல்லா யோசிச்சு பாரு. எனக்கு என்னமோ இதுல ஏதோ ஒரு டவுட் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே முத்து சந்தேகப்பட்டுட்டு இருக்காரு. ஆனா மீனாவுமே இந்த பக்கம் முத்துவோட வாய் அடைக்கிற மாரி, "சரி விடுங்க. அது முடிஞ்சது முடிஞ்சிட்டு. நான் வேணா ரோகிணி கிட்ட தனியா முதல்ல பேசி பார்க்குறேன். அப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு முடிவுக்கு வராங்க. அதே நேரத்துல இங்க ரோகிணி எப்பவும் போலயே தன்னோட வேலையெல்லாம் பார்த்துட்டு வீட்ல இருக்கிறப்போ, இங்க கிச்சன்ல மீனாவுமே தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா அங்க ஸ்ருதியுமே, "என்ன மீனா, இன்னைக்கு என்ன சமையல்?" அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கப்போ, ரோகிணியுமே தண்ணி குடிக்கிறதுக்காக அங்க வராங்க. அப்ப ரோகிணி கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இங்க மீனா ரோகிணிய கூப்பிட்டு, "ரொம்ப தேங்க்ஸ் ரோகிணி" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எதுக்காக?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "இந்த மாரி எனக்காக நீங்க உங்களோட நகையெல்லாம் வித்து பார்வதி ஆன்ட்டிட்ட ₹2,00,000 பணம் குடுத்ததா அவங்க சொன்னாங்க. சொல்லப்போனா நீங்க பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இத கேட்டுட்டு இருக்க ஸ்ருதியுமே ரொம்பவே டவுட்டோட ரோகிணிய பார்த்து, "நீங்க ஏன் பணத்த குடுக்குறீங்க? காணாம போன பணத்த போலீஸ் கண்டுபிடிச்சு தரப் போறாங்க. சம்பந்தம் இல்லாம நீங்க ஏன் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதே நேரம் ரோகிணியும் ஏதோ சொல்லி சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, "இல்ல இல்ல ஸ்ருதி, இந்த மாரி வீட்ல எந்த பிரச்சனையும் வந்துரக்கூடாதுங்கிறதுக்காக தான் குடுத்தேன். அது மட்டும் இல்லாம அத்தை மீனாவ போட்டு ரொம்பவே வாடி வதக்கிட்டு இருந்தாங்க. மீனாவ போய் திட்டுறது, அவங்கள வீட்ட விட்டு வெளியில போற சொல்றதுன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருந்துச்சு. அந்த பிரச்சனையெல்லாம் நிறுத்தணுங்கிறதுக்காக தான் இத பண்ணேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்டோனே ஸ்ருதியுமே இருந்துகிட்டு, "நீங்க சொல்ற எதுவுமே காரணமா தெரியலையே எனக்கு. இது நீங்க உண்மையாலுமே குடுக்க தேவையில்ல. அப்படி எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிர போகுது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம வீட்ல வச்சு டீல் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா நீங்க ஏன் ₹2,00,000 வேஸ்ட் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்பதான் மீனாவுக்குமே புரிய வருது. அப்ப முத்து சொல்றதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப இந்த ரோகிணி தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே இங்க ஸ்ருதியுமே இருந்துகிட்டு, "நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா அந்த வீட்ல யார் யார் பணத்த எடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பேசாம பார்வதி ஆன்ட்டி வீட்டுக்கு எந்த டைம்ல, அதாவது அந்த பணம் இருந்த டைம்லயும், பணம் காணாம போன டைம்லயும் யார் யார் வந்துட்டு போனாங்க அப்படின்ற அந்த ஃபுல் டீட்டெயில மட்டும் எடுத்துட்டா போதும். ஆட்டோமேட்டிக்கா யார் திருடுனாங்க அப்படிங்கிறத தெளிவா கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் அந்த ₹2,00,000 பணத்தையும் வாங்க முடியும். அதே நேரத்துல
அந்த திருடினவங்கள போலீஸ்லயே மாட்டி விட்டுறலாம். சொல்லப்போனா அவங்க பண்ண தப்புக்கு அது ஒரு தண்டனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஸ்ருதியுமே சொல்றாங்க. இது கேட்டோன மீனாவுமே, "நீங்க சொல்றது சரிதான் ஸ்ருதி. நம்ம பேசாம பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, எங்க சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, ஸ்ருதிய கூட்டிட்டு எங்க மீனாவுமே பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ரோஹிணிக்குமே, என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட மான மரியாதை எல்லாமே போயிடுமே. என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, பயங்கர பயத்தோட இருக்காங்க.